ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் இன்னைக்கு கர்நாடக பேங்கோட சார்ட் அண்ட் ஃபண்ட் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 249ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. 2020ல வந்து 35ஆ இருந்த இதோட ஒரு ப்ரைஸ் வந்து 2024ல வந்து 287 வரைக்குமே நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஃபர்தரா வந்து இது புல்லிஷா இருந்துச்சுன்னா, எங்க வந்து ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து இது கரெக்ஷன் கன்டின்யூ வந்துச்சுன்னா, எங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். 2017ல 165 இருந்த இதோட பிரைஸ் வந்து 2020ல வந்து 35 வரைக்கும் இது நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஒருவேளை இவங்க 2017ல இவங்க 165 கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா, கீழே வர வர இவங்க அக்குமுலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ரெக்கவர் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருப்பாங்க. இல்லை 2017ல இவங்க இவங்க வந்து வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா, அந்த ப்ரைஸ் எங்க வந்து ரீச் ஆகிருக்கு பாருங்க. 2022ல தான் வந்து அந்த ஒரு ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா வந்து இது டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் வந்து இது ரெக்கவர் ஆகி புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தரா கண்டினியூ ஆகணும்னா வந்து கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் மோடில் போயிட்டு தான் ஃபர்தராக புல் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல வந்து 83 கிட்ட இருந்திருக்கு. இது ஹையராக போயிட்டுருக்கு இதோட ப்ரைஸ் வந்து. ஆனால் வந்து ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா லோயர் ஹையாக வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்துட்டு ஒரு 60க்கு மேலே போணுச்சுன்னா நான் அகெயின் ஒரு புல் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். அப்படி போணுச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இது ஒரு லாங் வியூக்கு தான், உடனே எதிர்பார்க்காதீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ரிட்டர்ன் கொடுக்காது உடனே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 245 கிட்ட இருக்குது. இப்போ வந்து இது 245யும் தாண்டி 286 வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஒரு புல் ட்ரெண்ட் கொடுக்கணுன்னா 375 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் கரெக்ஷன் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அப்போ வந்து அந்த ப்ரைஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வந்து இந்த இடத்துலேருந்தே இது கரெக்ஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அதையும் நம்ம பார்த்துருவோம். நான் 2020ல இருக்கிற லோக்கும் 2023 24ல இருக்கிற ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 0.2 வந்து 226 கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்டாக எங்கே இருக்குன்னா 190 கிட்ட தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதாவது 166ங்கிறது இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இது சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல 0.5 இருக்குது. அது எப்பவுமே 50% கரெக்ஷன் வந்துடுச்சுன்னா அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஒரு 160ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும், நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா. இப்போ வந்து வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து 57 கிட்ட இருக்குது. 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ வந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். இதோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 263 தான். இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 249. ஸோ இது புக் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் நல்ல ஃபேரான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கதை நமக்கு காமிக்குது. பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஇஜி ரேஷியோ 0.21 தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 7.56 இருக்குது. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி கம்மியாகவே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 12.5 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி வந்து 6.25 கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் வந்து இது வந்து இப்போ ஃபேரான ப்ரைஸில் இருக்கிறதா. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்ஓசி வந்து 5.86 கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 15% கிட்ட இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 43 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 19% கிட்ட ஹோல்டராக இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 10% கிட்ட இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.7% கிட்ட சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 40% கிட்ட இவங்க வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபினான்சிங் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் 2020லேருந்து செப்டம்பர் 2021 வரைக்கும் இங்க நெகட்டிவா காமிச்சிட்டு இருந்த எங்களுடைய ஃபினான்சிங் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் 2021லேருந்து பாசிட்டிவா காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க செப்டம்பர்ல வந்து 153 க்ரோர்ஸ் கிட்ட இவங்க ஃபினான்சிங் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஆனா டிசம்பர்ல வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. 70 க்ரோர்ஸ் கிட்ட தான் இவங்க ஃபினான்சிங் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஆனா அதர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்க வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து அரௌண்ட் 400 க்ரோர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. செப்டம்பர்லேயும் வந்து 400 க்ரோர்ஸ் கிட்ட தான் இவங்க வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து டேக்ஸ் போக வந்து நெட் ப்ராஃபிட்டாக செப்டம்பர் மந்த் வந்து 330 க்ரோர்ஸ் கிட்ட இவங்க செப்டம்பர் மந்த் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதே ப்ராஃபிட் தான் வந்து டிசம்பர்லேயும் காமிச்சிருக்காங்க 331 க்ரோர்ஸ் கிட்ட. எர்னிங் பெர் ஷேர் வந்து செப்டம்பர்ல வந்து 10.56 தான் காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து டிசம்பர்ல வந்து 9.55 கிட்ட தான் காமிச்சிருக்காங்க எர்னிங் பெர் ஷேர். எஃப்ஐஐ வந்து 19% கிட்ட ஹோல்டிங்ல இருக்காங்க. டிஐ வந்து 17% கிட்ட ஹோல்டரா இருக்காங்க. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு. 63% கிட்ட பப்ளிக் வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.